தொகுதி பங்கிட்டு திமுக வெற்றி வரமாக இருக்கிறது. கூட்டணி கட்சிகள்லாம் தங்களுக்கு எந்த தொகுதியில் ஒதுக்கப்படும் ஒரு கேள்வியும் பரவலாக இருக்கு. கோவை மாவட்டத்தில் ஏற்கனவே கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கு. இப்போ அதையும் கோவை மாவட்டத்தில் திரும்ப கேட்கறாங்க. இப்போ இந்த மாவட்ட கட்சிகள் ஒரு ஆள் வரணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை, அது தலைமையில் என்ன முடிவு செய்கிறாங்களோ அதுதான் முடிவு. அது பேச்சுவார்த்தையில் இருந்துகிட்டு இருக்கும்போது நாங்கள் அதில் கருத்து சொல்கிறது சரியாக இருக்காது. தலைமையில் என்ன முடிவெடுத்தாலும் கட்சியில் இங்கே இருக்கிறவங்க அதை கேட்டு தான் நடப்பாங்க. சில விருப்பங்கள் இருக்கும். அந்த விருப்பங்களை முதலமைச்சர் அவர்களுக்கு இங்கே இருக்கிற கட்சியினுடைய நண்பர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அது வேறு. ஆனால் கட்சியில் என்ன முடிவெடுக்கிறாங்களோ அந்த முடிவை நாங்கள் கடைபிடிப்போம். திமுக கமலஹாசன் சேர்ந்ததில் அவருக்கு ஒரு மேலவை தொகுதி ஒதுக்கப்பட சம்பந்தமாக பல்வேறு அரசியல் கட்சிகள் விமர்சனம் செஞ்சிருக்காங்க. இல்லை, எதையுமே விமர்சனம் செய்யாமல் யாரும் இல்லை. இன்னொரு கட்சி செய்யறது, இன்னொரு கூட்டணி செய்யறது, இன்னொரு கூட்டணி விமர்சனம் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. இது அரசியல் ரீதியாக ஒரு சரியான நடவடிக்கையை முதலமைச்சர் அவர்கள் திமுகவுடைய தலைவர் எடுத்துக்கொண்டிருக்கிறார். இன்றைய தினம் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழகத்தில் எனக்கு பதவிக்காக நான் அரசியலுக்கு வந்தேன், பட் தமிழகத்தில் உள்ள சாக்கடையை சுத்தம் பண்ணணும்னு பகிரங்கமாக சொல்லியிருக்காரு. இதை யாரை குறிப்பிடுறாரு, என்ன? இல்லை, அவர் தான் கேட்கணும் யாரை குறிப்பிடுறாருன்ட்டு. பதில் இது பொதுமக்கள் எடுக்க வேண்டிய முடிவு. பொதுமக்கள் தெளிவாக இருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகம்தான் சரியாக இருக்கும். அந்த கூட்டணி தான் வெற்றி பெற வேண்டும் என்பது மக்களுடைய விருப்பமாக இருக்கிறது. பல கருத்து கணிப்பிலேயே அதுவெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. எங்களை பொறுத்தவரை மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறதோ அதை தீர்க்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். எனவே அந்த வகையில் அவர் என்ன சொல்றாருங்கிறத பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை பொறுத்து தான் எங்களுடைய நடவடிக்கை. திமுக அண்ணாமலை தொடர்ந்து விமர்சனம் வச்சுட்டு வர்றாரு. கலைஞர் கருணாநிதியோட பெயரை சொல்லி தான் அவங்க ஓட்டு வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி ஓசி அப்படின்ற வார்த்தையை மென்ஷன் பண்றாரு. திமுக அமைச்சராக இருக்கீங்க, உங்களுடைய எல்லாருமே கலைஞர் பெயரை சொல்லித்தான் கூட்டணி சார்பில் ஓட்டு கேட்டுட்டு இருக்கோம். அவர் இதில் என்ன புதுசாக தப்பு கண்டுபிடிச்சாருன்னு தெரியல. அதனால இதெல்லாம் ஒரு குற்றச்சாட்டு, அதுக்கு ஒரு பதில் சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் தேவையில்லாத வேலைன்னு நினைக்கிறோம். இல்லை, அதுக்கு உன்னுடைய ஏற்பாட்டை மாவட்ட நிர்வாகத்தினுடைய சார்பாக அங்கே தலைமையில் பேசியிருக்காங்க. அதுக்கு என்ன ஏற்பாடோ அந்த ஏற்பாடு கண்டிப்பாக செய்யப்படும். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய தலைமையில் நம்முடைய அரசு செய்திருக்கிற சாதனைகளை பற்றிய சில கண்காட்சிகள் மக்களுக்கு தெரிவிக்கப்படுகிற வகையிலே இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதிலே புகைப்பட கண்காட்சி முக்கியமாக இருக்கிறது. அதிலே என்னென்ன திட்டங்கள் முதல்வர் அவர்களால், அதேபோல் நம்முடைய மாவட்டத்தில் மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இங்கே நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள். அதை பற்றிய புகைப்பட கண்காட்சி, மேலும் சுய உதவி குழு மூலமாக அவர்கள் தயாரிக்கிற பல்வேறு பொருள்கள், அது எல்லாம் மிக ஒரு அருமையாக இருக்கிறது. அதை அவர்கள் தயாரிக்கிற பொழுது எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல் அந்த அரசனுடைய கண்காணிப்பில் இருக்கிற காரணத்தால் மிக அருமையாக செய்திருக்கிறார்கள். அதேபோல மற்ற சில துறைகளும் இங்கே அந்த துறையிலே என்னென்ன சாதனைகள் செய்திருக்கிறது என்ற அந்த கண்காட்சி இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு 7 நாள் தொடர்ந்து இங்கே இருக்கும். இந்த இடத்திற்கு பேருந்து அதிகமாக செல்கிற இடம். பொதுமக்கள் அதை பார்ப்பதற்கு வசதியாக இந்த ஏற்பாடு செய்து நம்முடைய கோவை மாவட்டத்துடைய சார்பாக இங்கே இந்த புகைப்பட கண்காட்சி மற்ற ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது.